கெர்சன் பகுதியில் ஆந்த்ராக்ஸ் பாதித்த கால்நடை சடலங்களை ரஷ்யா திட்டமிட்டு புதைக்கிறது என உக்ரைன் குற்றச்சாட்டு உள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரால் இரு நாடுகளிலும் ஏராளமான உயிரிழப்புகளும் பொதுமக்கள் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் உக்ரைனின் பகுதியான கெர்சன் பிராந்தியத்தில் ஆந்த்ராக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் சடலங்களை ரஷ்ய படைகள் வேண்டுமென்றே புதைத்து வருவதாக உக்ரைன் ராணுவ உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் தரப்பின் தகவலின்படி நோயால் இறந்த கால்நடைகளின் உடல்களை சர்வதேச சுகாதார நடைமுறைகளின்படி எரித்து அழிக்க வேண்டும். ஆனால் அந்த விதிமுறைகளை மீறி ஆழமற்ற குழிகளில் சடலங்களை புதைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இந்த புதைக்குழிகள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கெர்சன் பகுதிகள் நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாக இருப்பதால் ஆந்த்ராக்ஸ் கிருமிகள் மண் மற்றும் குடிநீர் ஆதாரங்களில் கலக்கும் அபாயம் இருப்பதாகவும் உக்ரைன் எச்சரித்துள்ளது. இதனால் விவசாய நிலங்களும் குடிநீர் வளங்களும் நீண்ட காலத்திற்கு பாதிக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது. ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் பெசிலஸ் ஆந்த்ராக்ஸ் என்ற பாக்டீரியாவின் ஸ்போர்கள் மண்ணிலும் நீரிலும் பல ஆண்டுகள் உயிருடன் நீடிக்கும் தன்மை கொண்டவை. இந்த நோய் முதன்முறையாக கால்நடைகளை பாதித்தாலும் மனிதர்களுக்கும் பரவக்கூடியது. குறிப்பாக நுரையீரலை பாதிக்கும் ஆந்த்ராக்ஸ் தொற்று மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. இதற்கிடையில் ஆந்த்ராக்ஸ் கிருமிகளை பரப்பிவிட்டு பின்னர் அதற்கு உக்ரைனே காரணம் என சர்வதேச அளவில் குற்றம் சாட்டிய ரஷ்யா திட்டமிட்டு வருவதாகவும் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ரஷ்யா தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ பதில் வெளியாகவில்லை. மேலும் இந்த தகவல்களை சுயாதீன சர்வதேச அமைப்புகள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை.